யூனிட்டரி ஸ்டேட். யூனிட்டரி ஸ்டேட்னா யூனிட்டரி ஸ்டேட்னா ஒற்றை ஆட்சி. இந்த பாலிடிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் தெரியாத யாருக்கும். யூனிட்டரி ஸ்டேட்னா கூட ஒன்றும் படிக்காமல் இருக்கிறீங்க. எல்லாம் பாலிடிக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தானே வந்திருக்கீங்க. யூனிட்டரி ஸ்டேட்ஸ்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எங்கே இருக்குது? நம்ம யாருன்னா ஒருத்தர் சொல்லலாமா? நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேம்மா. வாத்தியார் அந்தவல்ல கேள்வி கேட்டு கிளாஸில் பழக்கம். யூனிட்டரி ஸ்டேட்டுங்கிறது எங்கே இருக்கு? இந்தியாவில் இருக்குதா? தெரியாதா? சரி, வாத்தியாருங்களா அது யாருன்னா சொல்லுங்க. யூனிட்டரி ஸ்டேட் நீ ஒரு ஆளு, நீ ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸர். யூனிட்டரி ஸ்டேட்டுங்கிறது இங்கிலாந்து எக்ஸாம்பிள். அதுதான் யூனிட்டரி ஸ்டேட். நீங்கள் இதுவே தெரியாமல் வந்துங்கிறீங்க. என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? என்ன பாலிடிக்ஸ் நடத்துறீங்க? பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஐயோ, பாண்டிச்சேரிங்க தான். அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற யூனியன் ஸ்டேட்ஸ், அது நாட் யூனிட்டரி ஸ்டேட்ஸ். எல்லாம் அதான் வாத்தியார்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ தான் மாணவர்கள் படிப்பாங்க. நான் அப்போ படித்தது இப்போ சொல்கிறேன். படிக்கும்போது படித்தது, வாத்தியாராக இருக்கும்போது படித்தது கூட கிடையாது. யூனிட்டரி ஸ்டேட்ஸ், ஃபெடரல் ஸ்டேட். யூனிட்டரி ஸ்டேட்னா ஒரே மத்திய அரசாங்கம். அதன் கீழே இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இருக்காது. ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் மட்டும் இருக்கும். அதன் கீழே உள்ளாட்சித்துறைகள்லாம் இருக்கும். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக விழாவில் மேடையில் அமர்ந்திருந்த துணைவேந்தர் மற்றும் பேராசிரியரிடம் அமைச்சர் பொன்முடி சீறியுள்ளார். இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்றார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களை எழுப்பி கேள்வி எழுப்பினார். அதற்கு யாரும் சரியாக விடை சொல்லாத காரணத்தால் இது கூடவா உங்களுக்கு தெரியவில்லை என நொந்து கொண்டார். முதலில் நான் மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பதை விட பேராசிரியர்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் போல என அவர் சொல்லி மேடையில் ஒரு வேதனையோடு பேசுவது போல பேசி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் உலக அரசியலமைப்பு நாள் நிறைவு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பங்கேற்றார். பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த ஆசிரியர்களும் பங்கேற்றிருந்தார்கள். அப்போது யுனைட்டரி ஸ்டேட் என்றால் என்ன என்று மாணவர்களை நோக்கி அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பினார். ஆனால் மாணவர்கள் யாரும் பதில் கூறாத நிலையில் யுனைட்டரி ஸ்டேட் என்றால் ஒற்றை ஆட்சி முறை என்று மாணவர்களிடம் அமைச்சர் பொன்முடி கூறினார். மேலும் யுனைட்டரி ஸ்டேட் என்றால் என்ன என்று கூடவா அரசியல் அறிவியல் படிக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கு தெரியவில்லை என்று சற்று கோபமாகவே அமைச்சர் பொன்முடி கேட்டார். பிறகு அங்க இருக்கக்கூடிய மாணவர் ஒருவர் இருந்து இந்தியா, அதாவது யுனைட்டரி ஸ்டேட் ஆட்சி முறையில் உள்ள நாடு எது என்று மாணவர்களை நோக்கி அடுத்த கேள்வியை கேட்க மாணவர் ஒருவர் இந்தியா என்று சொல்ல இந்தியா யுனைட்டரி ஸ்டேட் நாடா என்று அதிர்ச்சி அடைந்த, அதாவது ஸ்டேட்டா நாடா என்று அதிர்ச்சி அடைந்தபடி தன்னுடைய பதிலை தெரிவித்திருந்தார். தனது கேள்வியை பேராசிரியர்கள் பக்கமும் அவர் திருப்பினார். மாணவர்களுடைய பதில் என்பது திருப்தியாக இல்லாத காரணத்தால் பேராசிரியர்களை நோக்கி கேள்வி எழுப்பினார். ஆனால் பேராசிரியர்களும் அதற்கு சரியான விளக்கத்தை கொடுக்காத நிலையில் தொடர்ந்து கோபமான அமைச்சர் பொன்முடி முதலில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் என்று சொல்லினார். அதே போல தொடர்ந்து பாண்டிச்சேரி என குறிப்பிட்ட ஆசிரியரை அது யூனியன் ஸ்டேட்டுங்க, யுனைட்டரி ஸ்டேட் கிடையாது, முதல்ல வாத்தியாரங்களுக்கு தான் நான் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பொன்முடி பேசியது ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக இருந்தது. தொடர்ந்து இந்த பேச்சை முடித்துவிட்டு அதன் பிறகு அவர் நிகழ்ச்சியிலிருந்து புறப்பட்டு சென்றார்.